ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு கைஸ்? அதாவது நல்ல ஹீரோ, சரிங்களா? ஹீரோயினை பற்றிலாம் நான் பேசவே இல்லைங்க, சரிங்களா? நல்ல ஹீரோ, சூப்பரான ஹீரோ, அழகான ஹீரோ, நல்ல பாடி பில்டரோடு இருக்கிற ஹீரோ. ஆனால் இந்த ஹீரோவை வச்சு டைரக்டருக்கு ஒரு நல்ல கதை எடுக்க தெரியல, அதுதான் உண்மை, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா, மறுபடியும் இந்த கூமுட்டை பாரதி வந்து எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம், அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் உயிரோடு இருந்தால் சரி, எல்லாம் பேசுகிறிய ராசாத்தி, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியதானே ராசாத்தி? எத்தனை பேர் புருஷன் இல்லாமல் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கலையா? இல்லை, சரி, புருஷனோடு சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஆதி மேலே லவ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையும் சொல்ல மாட்டேன், சொன்னால் அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி சொல்லவே மாட்டேங்கிற, சொல்ல வர்றவங்களையும் சொல்ல விட மாட்டேங்கிற. என்னதான் தாயே உனக்கு பிரச்சனை? அதை முதல்ல சொல்லு. எல்லாத்துக்கும் அன்றைக்கி லதா கூட கேட்டா ஒரே இடத்துல, என்னடி ஒரு ரியாக்ஷனுக்கு காமிக்காம? நீ இந்த அம்மா ஒரு ரியாக்ஷனுக்கு காமிக்கிற வேலையே இல்லை. அந்த நம்ம கிளவி கூப்பிடுது, நீ இங்கேருந்து இந்த கல்யாணத்தை பார்த்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கூப்பிடுது. எங்கே போகிறது? நக்கலை பாருங்க. அப்புறம் சுதாகர் வந்து, பாரதி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏன் விளக்கென்ன? உன் கூட உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே லதா, அந்த சாரதா, இந்த கிழவி எல்லாம் உன் கூடயே பொழப்புத்தனத்தை விட்டு போட்டு வந்து அவங்க பிள்ளைய கூட பார்க்காம, யார் ஆண்டாள் பெற்ற பிள்ளைகளை கூட பார்க்காம ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் கூடயே இருக்கிறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுற நீ? முதல்ல அவங்கள போங்கிறது வாங்கிறது. சுதாகர் தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொன்னோன்னே, இவங்கெல்லாம் என் சொந்தம்தான், நான் இவங்க முன்னாடி நீங்கள் என்ன விஷயம்னாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வெங்காயம்? அவன் தனியாக கூப்பிட்டோன்னே போகிற இழிச்சிக்கிட்டு வெங்காயம். அப்புறம் வேற என்ன? மித்ராவுக்கும் ஆதிக்கு கல்யாணம் நடக்குது. சரி, கல்யாணம் நடக்கலை, நடக்க போகுது. அப்போ இந்த கிளவியும் சாரதாவும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஆதித்யாவை வச்சு தான் இதை நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லூசுகளும் என்ன செய்யுதுங்கன்னா, போய் ஆதி விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துல போய் பேசுதுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை விட்டுட்டு ஆதி வந்து மித்ராவை கல்யாணம் பண்ண போகிறானாமா, எப்படி அந்த பசங்க இருக்க போகிறாங்கன்னு சொல்லி புலம்பவும், இந்த குட்டி ஆதி என்ன பண்ணுறான், நேராக அங்கே போய் தாலியை திருடிட்டு வந்துடுறான். தாலியை திருடிட்டான், மாட்டிக்கிட்டான். பாரதி வந்து, எதுக்கு இப்போ அவனை இது பண்ணுறீங்க, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு, இந்த மாதிரி கல்யாணத்தில் வந்து தாலியை திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஷாக் ஆகுறாங்க மேடம். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கைஸ், சரியா? ஆனால் உணர்ந்தா நீங்கள் கூட கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, டைரக்டர் சொல்கிறது தான் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. கைஸ், நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நடிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சரியா? ஆனால் அந்த நடிப்புக்குன்னு ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சிவாஜி கணேசன் நடிப்புக்கும் எம்ஜிஆர் நடிப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இவ வந்து ஜனனி வந்து எப்படி நடிப்பாங்க, அவங்க அழுக கூட ஒரு தத்ரூபமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகமான இதுக்கும் கூட அந்த ஃபேஸ் வந்து சோகமாக இருக்கும், ஒரு சந்தோஷமான இதுக்கு கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த பல்லவி கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் தான் என்னது இது, கேவலமாக இருக்குது நடிப்பு. அப்புறம் தாலியை திருடிட்டான், மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் இல்லை கைஸ். நீங்கள் அதாவது சுதாகர்கிட்ட வந்து மித்ரா சொல்லியிருப்பா இல்லையா, இந்த பாரதி குடும்பமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா? அதனால் பாரதியை கூப்பிட்டு தனியாக பேசி, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தை தானே முக்கியம், குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, நான் செக்கு போட்டு தர்றேன், ஆதித்யோட ஆப்ரேஷனுக்கு வச்சுக்கோங்க, ஆனால் தயவுசெய்து நீங்கள் இங்கே இருக்காதீங்கன்னு சொல்கிறாப்புல. இதில் ஒன்றே ஒன்று தான் கைஸ், அதாவது ஒரு அண்ணனா மித்ராவுக்கு வந்து ரொம்ப தங்கச்சி மேலே ஒரு பாசம், சரியா? ஆனால் அந்த பாசம் வந்து நல்ல விதமாக இல்லை, அவ்வளோதான், சரியா?
அவ தங்கச்சி வந்து என்ன தப்பு செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுற அண்ணனாக இருக்கிறாரு மிஸ்டர் சுதாகர். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், வேறு இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நீயோட அவ்வளோதான். நீ அடுத்து திங்கக்கிழமை தான். அடுத்து கார்த்திகை தீபத்தில் எப்படியோ உண்மை தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னது சந்திராவா, சந்திரலேகாவா, சந்திரகலாவா, எப்படியோ கார்த்தியை வந்து மாட்டி விட்டா, போட்டோவை காமிச்சு மாட்டி விட்டா. ஓகே, வேற என்ன? வீரா சீரியல் நேற்று சூப்பராக இருந்தது கைஸ். அப்படியே இந்த படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த மம்புட்டி ஆனந்தம் படத்தில் அப்படி தான் 4 பேர் வேட்டியை மடித்து கட்டிட்டு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க 3 பேர் வந்து சண்டை போட்டு அந்த டாக்டரை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அந்த விஜயை பிடிச்சி இப்படி தள்ளி விடுவான் பாருங்க மாறனு. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. வீரா சீரியல் சூப்பர். நீ எனக்கு தெரிஞ்சு அண்ணனை கொன்னது விஜய் தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்மணியோட ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கதை கொண்டு போனாங்கன்னா செமையாக இருக்கும். ஓகே, வேற என்ன? கெட்டி மேளம் பிடிக்கல. அதுக்கப்புறம் வேற என்ன? வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. மௌனம் பேசியதே பாண்டியராஜன் சார் உள்ளே வந்துட்டார். இன்னும் மாளவிகா மேடம் தான் கேஜிஎஃப், மாளவிகா மேடம் தான் இதயம் சீரியலில் இன்னும் வரல, சரிங்களா? மற்ற மனசெல்லாமலேயும் சந்தியா மேடம் இன்னும் வரலை. மௌனம் பேசியதில் மட்டும் பாண்டியராஜன் சார் வந்து வந்துட்டார். இன்னும் இந்த 2 சீரியலில் எப்போ வர போகிறாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் மதியானம் போடுற சீரியல் வந்து யாரும் பார்க்கலையாட்டிருக்கு. அதனால் டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி வேலைத்தனத்தையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச திங்கக்கிழமை தான் வந்து அந்த தாலியை தூக்கிட்டு மறுபடியும் ஓடுவானாட்டிருக்குது கைஸ், புரியுதுங்களா? மறுபடியும் ஓடும்போது தான் ஆதி பின்னாடி ஓடுறான், அடுத்து பாரதி ஓடுறாப்புல. அவன் குளத்துக்குள்ளே உழுகும்போது தான் பாரதி போய் காப்பாற்றுற மாதிரி காமிக்கிறாங்க, ப்ரோமோவில் காமிச்சாங்க. ஓகே, வேறு என்ன? உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாமா? Bye.